வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் எக் கறி தான் செய்ய போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தட்டே காலியாகிடும். அந்தளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும், சாப்பாடு மீதி ஆகாது. இப்படி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பாடு மீதி ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, பெரிய நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் கொத்தமல்லி தான் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் அதிகமாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டோம், அதனால் நான் சேர்த்துக்கலை. இப்போ நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையை போட்டு இந்த மாதிரி மூழ்கணும் தண்ணி, முட்டை மூடுற அளவுக்கு. கொஞ்சம் உப்பு. இது நல்லா ஒரு 6-7 நிமிஷம் நல்லா ஸ்டவ்வில் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கு பின்னாடி ஓடெல்லாம் எடுத்து நல்லா உரிச்சிட்டு நல்லா லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வேக வச்சு ஒரு 6-7 நிமிஷம், அப்படி வேகிறதுக்கு ஒரு 6-7 நிமிஷம் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சுட்டு பச்சை தண்ணியில் இந்த முட்டையை எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே உரிச்சு எடுத்து இப்போ இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு நல்லா உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு நல்லா 2 நாட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அளவுகளை அதிகமாக செய்யணும்னா எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த அளவு தான் நான் செய்கிற ஒரு 5 முட்டைக்கு இந்த கிரேவி கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சலை இந்த மாதிரி சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு வதக்கிக்கலாம். முட்டையை வேக வச்சு நான் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை மட்டும் ஒழுங்காக வரல, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி சரியாக வராத முட்டையை ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை இது மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் இருக்குது அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு பின்னாடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். அது வரையும் நீங்கள் பொறுமையாக நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கிருச்சுனாலுமே குழம்பு ரெடி. இந்த குழம்பு மொத்தத்தில் ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி டயத்தில் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சுக்கிறலாம். அப்படியே கறி குழம்பு செஞ்ச மாதிரியே அப்படியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து தக்காளியை நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினாதான் இந்த கிரேவியே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க.
ஒரு 3 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கே. அது வரையும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ மிளகாத்தூள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தூள் வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி வந்து 1 ஸ்பூன் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். கறி மசாலா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது போட்ட உடனே கறி குழம்பு வாசனை அப்படியே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வர்றதுக்கு முன்னாடி இந்த முட்டையும் போட்டு நல்லா எந்த அளவுக்கு குழம்பு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு திக்காக வரந்தோட்டிக்கும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கொதியணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிஞ்சு வந்தாலே அந்த முட்டையில் வந்து காரம் உப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். கறி குழம்பு வாசனையோட ருசியும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதே தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அப்படி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஒரே தொக்கு இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹை பண்ணிடுங்க.